सरदार जी रुके जी सरदार जी रुके जी। क्या बात है भाई? गाड़ी में पेट्रोल खत्म होगा। कहाँ पे? भगत सिंह रोड में। ठीक है बैठ जा। आनंद वाह 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 वाह, ये रहा गाड़ी ले। ये किसको लेके आता है? ये मेरा जिगरी दोस्त है। जिगरी दोस्त है? ஆமா சார். ठीक है बैठ जा, उतरने जगह दे। என்ன மனுஷங்கடா, நாம யாரோ அவங்க யாரோ, ஒரு உதவின்னு கேட்ட உடனே எப்படி செய்யறாங்க பாரு. நாம அப்படி பண்ணுவோமா? நீ வேற சுமார், இவன் என்னமோ நமக்காக பெட்ரோல் ஊத்தி நம்மள என்னமோ இறக்கி விடுற மாதிரி போற வழியில இறக்கி விட போறான். டேய், இவங்களை பத்தி உனக்கு தெரியாது, பயங்கரமான காரியக்காரன். பாக்குறதுதான் தலப்பாவும் தாடியோட ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரி நடிப்பானுங்க. சும்மா அனாவசியமா இந்த கிழவர்கள்ட்ட போய் தியாகிகள் பட்டியல வைக்க பார்த்த. क्या हुआ? என்னடா சொன்ன? நானே கடவுள்ட்டேன். நானும் பாத்துக்கிட்டு வர, உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு வர. எனக்கு உன்னோட லாங்குவேஜ் தெரியாது நினைச்சிட்டியா? 16 வருஷமா தமிழ்நாட்டுல போலீஸ் ஆபீசர் வேலை பாத்துக்கிட்டு வந்திருக்க தெரியுமாடா? உன்ன மாதிரி எத்தனை பேர் பாத்திருப்பேன். எந்த சிங்களா உன்னை ஏமாத்தினா? உன் சொத்து எல்லாம் புடுங்கிட்டா? Tell me who cheated you? சாரி சார், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய் வாய் முடி, சும்மா சொன்னல. நான் சும்மா இருந்த வாய் பேசிட்டு பல்ல உடைச்சிருவேன். சும்மா சார், ஆபீஸுக்கு நேரம் ஆகுதுங்க, ப்ளீஸ் சார். நோ, நீ வேணா வா. பாப்பாஜி ஏன்டா இப்படி ஆகிட்டு பேசி தமிழ்நாடு பேர் கிடைக்கிற? சார் இப்பே ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார், சீக்கிரமா போணும் ப்ளீஸ் சார். ஓ முகத்துக்காக விடுறேன், உட்கார். இன்னொரு வார்த்தை தப்பா பேசின தலை திருவி உன் கையில கொடுத்துருவேன். படுவா, உட்கார். வாய் முட்டு உட்கார். நான் பேச மாட்டேன்பா, நான் ஊமையாயிடுறேன். உன் மூத்த ஆவாஸ் கட்டி தான் கட் कर रख देवांगा. வாயை திறக்க மாட்டா சார். சார், सरदार जी டேய் சும்மா இருடா. பஞ்சாப் நாய்லாம் நமக்கு ஃப்ரெண்டு பா. सरदार जी मैं आया हूँ. कौन है भाई? சார் நீங்களா சார்? ஆனந்த் ஆனந்த் சார், ஜீப்ல லிஃப்ட் கொடுத்தீங்க. अच्छा 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 வரேன். வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்க நாய் கடிக்குமா சார்? ரொம்ப குலைக்குது. உன்னை பார்த்து இல்ல, இது பார்த்துதான். உள்ள வாங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், மேல வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. வாடகைக்கா? ஆமா சார். நான் ஒன்னும் அட்வர்டைஸ் பண்ணலையே. பேப்பர்ல ஒன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் வரல. பக்கத்துல எஸ்டிடி பூத் வச்சிருக்காரு கோணவாய் சிங், அவர் தான் சொன்னாரு. உன் வாய் விடவா கொனையா இருக்க? எனக்கு பரவாயில்ல, அவருக்கு சும்மா ரெண்டா. पापा जी ए दोनों ऐसे किस वास्ते आने? ओ बेटा, इन्होंने किसी ने दसिया कि आपा उतला कर किराए ते देना. साढ़े को तो आटे वास्ते कोई कमरा नहीं है, किधर और जगह लबो. பஞ்சாபில் ஏதோ பேசி குழப்பறா. வாடகைக்கு விடக்கூடாது, அதுவும் நமக்கு விடவே கூடாதுன்னு நடுவுல புந்து குறுக்க சால் விடுறான். ஏங்க मैं तेरे रिश्तेदारों का ठेका नहीं लेता. இத பாருங்க சர்தார் ஜி, சும்மா ஆளுக்கு லவன் கத்தாதீங்க. நான் சோறாக்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓடி போயிடு நான் ஏன்னு சொல்லிடுங்க. அதுக்காக ஆளு மேல ஆளு நெய்யா பியான்னு என்ன திட்டாதீங்க. நான் என்னமோ உங்க வீட்டு வேலைக்கு வரேன்னு சொன்ன மாதிரி நீங்க தானே என்ன கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டீங்க. பாப்பனாய்க்கு பழத்திலே மண்ணு ரொட்டி வித்திருந்தா கூட ராசாத்தி மாதிரி இருந்திருப்பேன். அங்கேயே என் மச்சான கட்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்பேன். உன்னிமே நீங்க என்ன திட்டுறதா இருந்தா எங்க ஊர் பாஷையில தான் திட்டணும். இந்த கண்டிஷனுக்குலாம் நீங்க ஓகேனா நான் இங்க இருக்கிறனப்பா क्या बोलते? अरे बाबा, பாப்பா இல்ல அம்மனே. இவ சொந்தக்காரங்களா? நான் சரியா கவனிச்சு அனுப்பலையா? வர வர என்ன உங்களுக்கு பிடிக்கலையாங்கறா? இத்தனை வருஷம் கழிச்சு இவள எனக்கு பிடிக்காம போவதா? இது எல்லாம் யார்கிட்ட போய் நான் சொல்றது? நீ பஞ்சாபி கத்துக்கோனாலும் கத்துக்க மாட்டேங்கிற, தப்பு தப்பா வேற புரிஞ்சுக்கிற. என்ன கயல்வெளி? உன் கை ருசிக்கு நாங்க எல்லாரும் அடிமையாய் தானே உன்னை இங்க கூட்டி வந்திருக்கோம். உன்னை திட்டுவோமா மணி? அப்படின்னா நீங்க என்ன திட்டலன்றீங்களா? அப்ப சரி, நாம காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். नमस्ते। नमस्ते। कौन है? हम नया है, इस घर के ऊपर रहने को आया है. सरदार जी अंदर है? ஐயா, ஆரோ ரெண்டு பேர் சாமான் ஜெட்டோட வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? மாடி போஷன் க்ளீன் பண்ணி கொடு. சரி. மச்சான், நம்ம ஐட்டம்டா. டேய், வந்த இடத்துல இதெல்லாம் தப்பு. சுமார். பாவாடராயா, அவனுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? இது உனக்கே அடுக்குமாடா?
சாரிங்க. ஏனுங்க ஏனுங்க நீங்க நம்புறீங்களா? ஆங்க. ஆஹா. உங்க பேரு? கையல் விழிங்க. கையல் விழி. கையெல்லாம் மீன். ஐ மீன் மதுரை மீட்டிய சுந்தரபாண்டியன் படத்துல வர லதா அண்ணி பேரையே வச்சிருக்கீங்க. I am பாவாடராயன் from பன்ரொட்டி. நாம 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம். அப்ப நீங்க ஆரம்பிச்சிருவீங்களா உங்க தள்ளவாரித்தனத்தை? முதல்ல பேரை கேப்பீங்க, அப்புறம் ஊரை கேப்பீங்க, அப்புறம் சைக்கிள் கேப்ல உள்ள நுழைவீங்களே. பிச்சு படவனாக்க எதா பேருக்கு என் வழி தனி வழி. சுந்தர், நீங்க பக்கத்து பஸ் ஸ்டாப் போங்க. அங்க எவனாவது பொம்பளைங்களை கிண்டல் பண்ணா உடனே வயர்லெஸ்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. யூ மே கோ. எஸ் மேடம். நீங்க QMC போங்க. எவனாவது கிண்டல் பண்ணாங்கன்னா உடனே உள்ள தூக்கி போடுங்க. போங்க. ஓகே மேடம். எதுக்கு நான் நிறுத்த சொன்னேன்? பஸ் ஸ்டாப்ல பார், காஜோல் ரேஞ்சில் ஒண்ணு நிக்குது. மச்சான், அந்த மாதிரி கில்ஃபாவா அது? அதே மாதிரி கில்ஃபா தான். டேய், எனக்கு இருக்கிறது ஆர்டினரி கண்ணு இல்ல, கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இது தப்பு பண்ணவே பண்ணாது. நீ எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? தனிவரமா இருக்கிற ஒன்ன பூத்து குலுங்குற ஒரு தோப்பாக்கி காட்டுறேன்டா. டேய், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஒர்க்கின் பண்ணி காட்டுறேன். ஒரே லுக்ல 1000 பொண்ணுங்களை மடக்கி காட்டுவேன்டா. இன் மை லவ் ஹிஸ்டரி இந்த பன்னீர் தோத்ததா சிங்கிள் லெட்டர் கிடையாது. ஏய், இப்படி சூடு ஆயுதத்தை கூடா. டேய், அதுல பேட்டரி கிடையாதுடா. நோ ப்ராப்ளம். போன வாரம் வெறும் பென்சில் பாக்ஸ் வச்சுக்கிட்டு 3 ஃபிகரை மடக்கிருக்கேன். வாடி ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. மறுபடியும் எக்ஸ்கியூஸ் மீ. போலாமா? போலாமே. போலாமா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எங்க போலாம்? சிட்டிக்குள்ள சுத்தி சுத்தி வரலாமா, இல்ல ஒதுக்குப்புறமா மகாபலிபுரத்தை தாண்டலாமா? போனா போதுன்னு ஒரு 5 பத்தை கொடுத்து ஒரு பீட்டி வண்டியை பிடிச்சி குத்தாலத்துல போய் இறங்கி குதூகலமா குளிக்கலாமா? எங்க போலாம்? வேலூர். அங்க ஓவர் வெயிலாச்சே. ராங் சாய்ஸ். பரவாயில்ல. ஆமா, அதுதான் நான். எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அங்கதான் நிக்கிறான் பன்னீர். யாரு? நான் தான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறியா? தலை நிறைய மல்லிகைப்பூ, கண்ணுல மையி, வாயில ரத்தக்கற மாதிரி ஒரே லிப்ஸ்டிக். இந்த அலங்கார அடையாளம் போதாதா நீதான் கண்டுபிடிக்கிறதுக்கு? லெட் அஸ் கம் டு பிசினஸ். என்ன எதிர்பார்க்கிற? நீ கேக்குறத பார்த்தா எப்படியும் 7 வரும். யூ மீன் 7000? நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற. இட்ஸ் ஆல் ரைட். நான் எப்பவுமே மீட்டருக்கு மேல போட்டு கொடுத்துதான் பழக்கம். என்னது? நெருக்கத்தில் இருக்கும்போது எனக்கு சவுண்ட் கட் ஆயிரும். தனி ரூம் தானே? தனித்தனி ரூம் தான். வா, வாட் அ பியூட்டியா. எக்ஸ்பீரியன்ஸ்? 3 வருஷம் ட்ரைனிங், 5 வருஷம் சர்வீஸ். வாவ், இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறாங்களா? ஓகேயா, கம் ஆன். ஒரு நிமிஷம். எஸ். நாயுடு. யார் அந்த நாயுடு? நாயுடு. ஓ, அங்கிள்? நோ, மை அசிஸ்டன்ட். வாவ், வாட் அ நைஸ் ஜாப். ஜிப்பா வெத்தல டப்பா செந்துர போட்டா மிஸ்ஸிங். எனிவே, இவர் நான் தனியா கவனிக்கணுமா? வேணாம், அவர்தான் உங்களை கவனிப்பார். ஓ, கஸ்டமர் கேர், வெரி குட். ஆமா, இப்படி கும்பலா வளைய வளைய சுத்துறீங்களே, போலீஸ் உங்களை பிடிக்காதா? எங்களை பிடிக்காது. பேட் சொசைட்டி. அந்த அளவுக்கு லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. ஆடுது அடக்கிடலாம். ஓ, சின்ன அங்கிள், தேங்க்யூ. அங்க என் நண்பன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம உடனடியே இப்ப கிளம்புறோம். டாக்ஸி, ஆட்டோவா? ஜீப்ல போறோம். ஜீப்பா? எப்படி எப்படி ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல புடவை கட்டி பூ வச்சு லிப்ஸ்டிக் போட்டு நின்னா உன் கண்ணுக்கு தப்பா படுதா? இவனை லாக்அப்ல போடுங்க. ராத்திரி வந்து லாடம் கட்டுறேன். ஏண்டா, நான் உனக்கு மாமாவா? யார் சொன்னா? நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு புள்ள மாதிரி. ஐயோ, அப்பா.
என்ன மாமான்னு சொன்னது கூட கோவம் இல்ல. அப்பா நான் சொன்னேன். இல்ல சொல்ல மாட்டேன். ஈவி டீசிங் பண்ற நாயெல்லாம் நடு ரோட்ல சரி, நிக்க வா. வச்சு சுட்டு கொல்ல. என்னடா அது நண்டு பாத்து முழுங்கிறாத கொடுக்கு குடல மாட்டிக்க போகுது. கவலைப்படாத, கலவங்கள் போட்டு எடுத்துருவேன். ஆமா, இந்த பன்னி திணி பன்னீர் எங்க போனா? ஏய் அவன் என் பிசினஸ் பார்ட்னர், கிண்டல் பண்றவள வச்சுக்காத. ஆமா, பெரிய டாடா பிர்லா. இதா பாயா போட்டு. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பாயா ஊத்துனா என்னடா பண்ற? சாப்பிடுறேன். இப்பதான் புரியுது நீ எப்படி அன்னிக்கிட்ட கவுந்தானு. ஐயோ, இந்த ருசியில் தானே நான் அம்பேலானே. சாப்பிடும்போது சும்மா எனக்கு தோணுகிட்டு சாப்பிடுங்க. சரி, மீன் கிட்னி போடு. போடுறேன். சரி. வேணுங்க போதும். சாப்பிடணும். ஐயோ, எங்க அமிர்தாம்மா கூட இப்படியேதான் சொல்லு. செல்சே, ம். இந்த லாரி லக்ஷ்மண அவங்க ஓனர் டெலிபோன்ல கவுத்தானவன். அது எப்படி? அதுவா, அவன் என்ன பண்ணா போன எட்டான். 1 2 3 4 5 ஹலோ 6 7 மலையா? 8 மணிக்கு போன் பண்ண சொன்னா 9 என்னது 10 11 மணிக்கா வரியா? 12 மணிக்கு சரக்கு போய் சேரணும். டிஎம்எஸ் 13 14 எடுத்துட்டு 5 நிமிஷத்துக்குள்ள சேர பாரு. இல்லையா அப்ப டிஎம்டி 16 18 எடுத்துக்கோ. அப்படியே 18 ரூம்ல 19 மூட்டை அரிசி 20 மூட்டை நெல்ல வச்சிருக்கேன். என்னது 20 21 லீவ் வேணுமா? மடையா, உனக்கு 20 21 லீவு கொடுத்தனா 23ஆம் தேதி போய் சரக்கு 24 போய் சேரும். அப்புறம் 25 கிளம்பி நிப்பான். ஒண்ணு செய், 26 27 லீவ் எடுத்துக்க. ஏன்னா 28 29 நான் தூத்துக்குடி போயிட்டு 30ல 31 வந்துருவேன். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த 2 மனசா பேச விட்டுரு. 3வது மனுஷன் பேச்ச கேட்டு 4 5 செலவு பண்றது. 6 முகமே மேலு 7 மலன்னு பேர் தானே தவிர 8 நாக்கு லாக்கி இல்ல. 9வது வரைக்கும் படிச்சிருக்கிற 10 பேர் மத்தியில 11 ஒண்ணா கூட்டா 12 மூட்டை அரிசி சொல்ல தெரியாது உனக்கு. இன்னைக்கு என்ன தேதி? 13 போகி, 14 பொங்கல், 15 மாட்டு பொங்கல், 16 காணும் பொங்கல், 17ஆம் தேதி பொங்கலினா வாங்க நீ போயிடுவ, 18ஆம் தேதி பொங்கலினா வாங்க நான் போயிடுவேன். 19ஆம் நூற்றாண்டுல பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஐயோப்பா. ஏய், தூதுவாலா கதா தரங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏய், இப்ப திறக்க போறீங்களா? உடைச்சிட்டு ஓட்டமா? கதா தரங்களா? ஐயோ, நினைச்ச மாதிரியே வந்துட்டானுங்களே. டேய், 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 எழுந்துடா. என்னடா? டேய், வாளோட வந்திருக்கானுங்கடா. டேய், எங்கேயாவது ஓடி போயிடலாம். வாடா, வாடா, வா, வா, வா. ஏய், பாவாடா. ஏய், ஆனந்த், ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? சார், நான் சொல்றது கேளுங்க. தங்கச்சி படமா வரைஞ்சிருப்பேன். சார், அவசரப்பட்ட எந்த முடிக்கு வராதீங்க. கேளுங்க சார். நீ இவனை கவனிச்சுக்க. இத பார்ப்பா, நம்ம அமர்தாவை படம் வரைஞ்சிருக்கா. ப்ளீஸ். உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய் தூத்துவாலா, நீ இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா? படவார் ராஸ்கல், உன்னை கண்டன் துண்டமா வெட்டி கூறு போடலனா என் பேர் சுர்ஜித் சிங் இல்லடா. திட்டம் போட்டு என் வீட்டுல நுழைஞ்சிருக்கீங்களா? என்னோட உங்க கதை முடிஞ்சது. சுட்டுருவானுங்க. ஐயா, விடுப்பா. தூக்கம் வராம கதி கலங்கிட்டு இருக்க. இவன் என்னோட கும்பகர்ண மாதிரி குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவை. எங்க எங்க இன்னொரு தடவை படிங்க. வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவைன்னு செங்கை சீதக்காதின்றவர் விளம்பரம் கொடுத்தாங்க. ரொம்ப மாறி போச்சுங்க. வயிற்றுல இருக்க பொண்ணுக்கே இப்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கலிகாலங்கிறது இதான் போல இருக்கு. டேய், அறிவு இருக்கா? குவைத்தில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவைன்னு போட்டிருக்க. பேப்பர் மடிச்சு வச்சுக்கிட்டு வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவையா? ஏயா, இவன் தான் கூறுகட்டத்தனமா கூவ விட்டுட்டான்னா உனக்கு எங்கே அறிவு போச்சு? மாடு மாதிரி வளர்ந்துருக்க, மண்டையில இருக்கிற மூளைய மறக்க மஞ்சள் தண்ணி வேற. போய் வேலையை பாரு. ஏய், முருவலா 3 தோசை போடு. பல்கோசியா. மத்திய மந்திரி சென்ற கார் புளிய மரத்தில் மோதி மந்திரி உயிர் ஊசலாடுகிறது. மறுபடியும் என்ன டென்ஷன் ஆக்காது. இந்த பேப்பர் தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரத்துக்கு 4 நாள் ஆகும். மந்திரி செத்து அந்த ஆளை புதைச்ச இடத்துல இருந்து புல்லு முளைச்ச புல்ல அந்த ஆடு தின்னு அந்த ஆட்டியே எல்லாரும் வெட்டி தின்னு இருப்பாங்க. இங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருந்த மண்டையிலே மாவாட்டிடுவேன். போய் வேலை செய். நேத்து ராத்திரில இருந்து எங்க உசுறு ஊசலாடுது, மந்திரி உசுறு ஊசல்.